ஓகே. இன்னைக்கு எந்த மாரி சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த ரேஞ்ச் பவுண்ட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஐடென்டிஃபை சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ். இது ஒரு டிமாண்ட் ஜோன். ஓகே. அதே மாரி இது ஒரு டிமாண்ட் ஜோன். சப்ளை ஜோன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சப்ளை ஜோன். தென் இது ஒரு சப்ளை ஜோன். ஓகேவா? ஸோ சப்ளை ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. டிமாண்ட் ஜோன்ஸும் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இது ஒரு ரேஞ்ச் மார்க்கெட். ஸோ உங்களுக்கு சப்ளைலையும் ஸ்டாப் லாஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. டிமாண்ட்லேயும் ஸ்டாப் லாஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் எடுக்கிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க? இந்த ஹோல் ஸ்விங்குக்கு போட்டுக்கோங்க. ஓகேவா? எனக்கு 70% ஏரியா இங்கே தான் ட்ரேட் ஆகிருக்கு. கரெக்டாக? அதாவது இந்த ரீஜனில் தான் எனக்கு 70% ட்ரேட் ஆகிருக்கு. மோர் வால்யூம் இங்கே தான் இருக்குது. ஸோ நான் வந்து பை ஆர் செல் வந்துச்சுன்னா இங்கே தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட மேஜர் ஏரியா. ஸோ இதுக்கு கீழே இருந்தோ மேலே இருந்தோ எனக்கு வந்து ஜோன்ஸ் வந்துச்சுன்னா நான் ட்ரேட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? உதாரணத்துக்கு இந்த ஜோன் பாருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? திருப்பி ஃபிக்ஸட் ரேஞ்ச் எடுக்கிறேன். இந்த ஜோன் வந்து நல்லா பாருங்க. இந்த ஜோன் வந்து எனக்கு அடுத்த கேண்டிலே டச் பண்ணிடுச்சு. தெரியுதா? பாருங்க, அடுத்த கேண்டில் எனக்கு டச் பண்ணி தான் பை ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோனை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போகிறோம். போஸ்ட் மார்க்கெட்டில் எனக்கு பை வந்திருக்கு. பட் ஆனால் நம்ம அதை போக மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு எங்கேயோ டச் கொடுத்துருச்சு. ஓகே. அடுத்தது இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஜோனில் எனக்கு ரேலி ட்ராப் வந்திருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுவும் எனக்கு ஒரு நல்ல ஜோன் தான். ஓகேங்களா? அடுத்தது இங்கே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. கரெக்டாக? ஓகேவா? இப்போது நான் ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் இந்த 3 ஜோனுக்கும் வரைகிறேன். இங்கே இருந்து இது வரைக்கும். இப்போது நல்லா கவனிங்க. எனக்கு இந்த ரீஜனில் வால்யூமே இல்லை. அதே மாதிரி இந்த ரீஜன்லேயும் சுத்தமாக வால்யூம் இல்லை. தெரியுதா? பட் இந்த ரீஜன் பாருங்க, வால்யூம் இருக்கா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த 2 ரீஜனையும் டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் தான் நான் ட்ரேட் பண்ண பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்ணுறேன்? இங்கே பாருங்கள், எனக்கு ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ஸோ நான் பை வந்துச்சுன்னா இந்த டச்சில் பை பண்ணுவேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி கம்பைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸோட உங்களுக்கு என்ன ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரெண்ட் லைனில் பார்க்குறீங்கன்னா, இப்போ எனக்கு டிமாண்ட் ஜோனும் வந்துடுச்சு, வால்யூம் ப்ரொஃபைலில் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனும் வந்துடுச்சு. ஸோ எனக்கு ட்ரெண்ட் லைன்லேயும் எனக்கு வந்து இது 4th டச்சாக வரப்போகுது. ஸோ எனக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நான் இங்கே ஒரு 1:2 ட்ரேட் போகிறேன். இங்கே தான் வைப்பீங்க. ஓகேவா? ஓகேவா? இது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுதா? இல்லை நான் வந்து 50% டச் ஆனோட தான் என்ட்ரி எடுப்பேன்னா கூட இங்கே பாருங்கள், அதே 1:2 அச்சீவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? உங்களோட என்ட்ரியை நீங்கள் தான் டிஃபைன் பண்ண போகிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எல்லா டைமும் ஒர்க் ஆகாது. ஒரு 1 மந்த்து ஃபுல்லாக எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா அடுத்த மந்த் எனக்கு ட்ரா டவுனில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் எல்லா ஸ்ட்ராட்டஜியும். நத்திங் ஒர்க்ஸ் 100%. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகலை, நெக்ஸ்ட் மந்த்து நான் வந்து ஸ்ட்ராட்டஜி ஸ்விட்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால் ப்ராஃபிட்டபுளாக இருக்கவே முடியாது. ஓகேவா? இப்போ இந்த சப்ளை ஜோனில் நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வால்யூம் அங்கே சுத்தமாக இல்லை. பட் ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா இங்கே பாருங்கள், என்னால் எவ்வளோ பாயிண்ட்டை கேப்சர் பண்ணியிருக்க முடியும்.
பாருங்க. இதெல்லாம் இம்பாசிபிள். ஓகேங்களா? எனக்கு வந்து அது செட் ஆகல. ஏன்னா, எனக்கு வால்யூம் அங்க இல்ல. ஸோ, நான் அந்த ட்ரேட எடுக்கல. மேபி நீங்க வேற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி, இத வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தா வெல் அண்ட் குட், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பட் எனக்கு அது சூட் ஆகல. அவ்வளோதான். ஓகே. இப்போ நீங்க ஒன் டைம் நீங்க வந்து உங்க ஸ்ட்ராட்டஜிக்கு அகைன்ஸ்டா போயிட்டீங்கன்னா, 1 நாள் 2 நாள் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா, உங்களோட கன்சிஸ்டன்சிய நீங்க விட்டுடுவீங்க. ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இல்லாம ட்ரேட் பண்ணுவீங்க. பார்க்குற இடத்துலலாம் ட்ரேட் பண்ணுவீங்க. இப்போ இங்க ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு. நான் வந்து வால்யூம் ப்ரொஃபைல் எடுக்கிறேன். இந்த ஸ்விங்லேருந்து இது வரைக்கும் போய்க்கிறேன். ஓகேங்களா? இப்போ நல்லா பாருங்க. எங்கெல்லாம் எனக்கு வால்யூம் ஸ்பைக்ஸ் இருக்குன்னு. இங்க இருக்கா? இதெல்லாம் இல்ல. இங்க இருக்கா? இங்கேயும் இருக்கு. டிமாண்ட் ஜோன்னு பார்த்தீங்கன்னா, ராலி வார் ராலி இங்க இருக்கு. இங்க ஒரு டிமாண்ட் ஜோனும் இருக்கு. ஓகேவா? இப்போ இங்க டிமாண்ட் ஜோன்னு பார்க்காம, இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ட்ரேட் பண்றேன். ஓகேங்களா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு பை ஜோன் போறேன். இது வரைக்கும் ஒரு பை ஜோன் வைக்கிறேன். ஓகேவா? சேஃப்டிக்கு இவ்வளோ தூரம் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க. நான் ஏன் இவ்வளோ தூரம் வைக்கிறேன்னா, 30 மினிட்ஸ் பை ஸ்பாட் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க. ஆர்டர் பிளாக் என்னவோ இங்கே தான் இருக்கு. ஓகேங்களா? ஒன்றும் சொல்லலை. பட் திஸ் இஸ் எ ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆக சான்ஸ் இருக்கா? ஸோ இப்படி தான் நீங்கள் கம்பைன் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜியை. ஓகேங்களா? நீங்கள் என்ட்ரி வருதோ வரலையோ, உங்கள் ஸ்டாப் லாஸ் இது கீழே தான். நீங்கள் இங்கே என்ட்ரி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் என்ட்ரி மிஸ் ஆகிருக்கா? பட் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது சப்போர்ட் ஆக்டாக நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் எனக்கு மேலே ஒரு டிமாண்ட் ஜோனும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ட்ரேட் இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேட் இங்கேயே எனக்கு 1:2 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆனால் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அவங்க மேபி இங்கே ட்ரேட் பண்ணலாம். இங்கே பாருங்க. இது என்ன பேட்டர்ன் தெரியுதா? என்ன பேட்டர்ன் இது? சிம்பிள் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அசெண்டிங் ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா அது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. நீங்கள் சிம்பிளாக ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடரை பார்த்தீங்கன்னா, இங்கே தான் என்ட்ரி எடுத்திருப்பாங்க. இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. 1:2 முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதோட கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதா?